இந்த வெளியாடுதல் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நிறைய விளையாட்டு விஷயங்கள் காத்திருக்கின்றன. ஸ்கோர் விவரங்களோடு ஆரம்பிக்கலாமா, இலங்கை அணியின் விவரத்தோடு ஆரம்பிக்கலாமா? இலங்கை அணியின் விவரத்தோடு ஆரம்பிப்போம். இலங்கை அணி நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. நிறைய பேருக்கு இந்த குழு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுத்தது, நிறைய பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தது. இந்த குழு என்ன செய்ய போகிறது என்று மேத்யூஸ் முதலில் குழுவில் அறிவிக்கப்பட்டார். ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிறகு மேத்யூஸின் பெயர் எடுக்கப்பட்டது. தலைமை தேர்வாளர் அசந்த் அடிமேல் குறிப்பிட்டிருக்கிறார். இவரை தொடர்ந்து நாங்கள் ஒரு பந்து வீச்சாளராக, ஒரு சகோதர வீரராக நோக்குவது கொஞ்சம் சிரமமானது. எனவே இவரை நாங்கள் துடுப்பாட்ட வீரராக மட்டுமே பார்க்க போகின்றோம் இனிமேலும், அல்லது பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இதையடுத்து மஹேல ஜாவர்தனின் தலைமையில் விளையாடுகின்ற குழுவில் மஹேல ஜாவர்தன மீண்டும் தலைமை பதவியை பொறுப்படுத்த பிறகு முதல் தடவையாக டெஸ்ட் போட்டி ஒன்றில் இலங்கை அணிக்கு தலைமை தாங்குகின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. தேஷான் பர்ணவிதான, லாயூர் திருமன்னை, குமார் சங்ககார, திரான் சமரவீர, தினேஷ் சந்திமால் மற்றும் சாமர் செல்வா, பிரசன்ன ஜாவர்தன, சுரங்க லக்மால், தம்மிக பிரசாத், சானக விலகதர, சுராஜ் ராந்தி, ரங்கன ஹெரத் ஆகியோர் விளையாட போகின்றார். மெண்டிஸின் முதுகு பிடிப்பு இன்னும் குணமடையவில்லை, எனவே அவர் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. கனிஷ் கால்பித்திகலா, திலாரா பெர்னாண்டோ, திமத் கருணாரத்ன, தீசர பெர்ரா, கௌஷல் சில்வா, நுவான் பதீப் ஆகியோரும் அணியில் இடம்பெறவில்லை. ஷமீந்த இறங்கவக்கு என்னாச்சு என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் சுராஜ் ரந்தீவை பொறுத்தவரையில் உள்ளூர் போட்டிகளில் ப்ளூம்ஃபீல்ட் அணிக்காக அவர் தொடர்ந்து காட்டிய பிரகாசிப்பானது அவரை அணிக்குள் கொண்டு வந்திருக்கின்றது. 37 விக்கெட்டுகளை இந்த பருவகாலத்தில் அவர் எடுத்திருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. இது மட்டுமல்லாமல் இலங்கை அணிக்காக அவர் விளையாட போகின்ற 7வது டெஸ்ட் போட்டியாக காலி டெஸ்ட் போட்டி அமையும் என்பது உறுதியாக தெரிகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் பயிற்சியில் ஈடுபட்ட வந்த குமார் சங்கக்காரவுக்கு முழங்கையில் ஒரு சிறு காயம் ஏற்படுகிறது. ஆனால் அதுக்கு பெரிய அளவில் மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படவில்லை என்று சொல்லி இங்கே நம்பப்படுகிறது. எனவே அவர் தொடர்ந்து விளையாடுவார் என்பது மட்டும் உறுதியான விடயமாக இருக்கின்றது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் எவ்வாறான குழு தெரிவு செய்யப்படும் என்பதை விட யார் யார் விளையாடுவார்கள் என்பதுதான் இப்பொழுது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. 7 துடுப்பாட்ட வீரர்கள் இல்லாவிட்டால் பிரசன்ன ஜாவர்தனோடு சேர்த்து 7 துடுப்பாட்ட வீரர்களோடு விளையாடுவது இலங்கையின் உபாயமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. 2 சுழல் பந்து வீச்சாளர்கள், 2 வேக பந்து வீச்சாளர்கள், இது தவிர போதிய அளவில் தாங்கள் அதிகமாக டெல்ஷானையும் பயன்படுத்தலாம் என்று மஹேல ஜாவர்தன ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குழு என்ன செய்ய போகிறது என்று சொல்லி. ஆனால் இலங்கை வந்திருக்கும் கெவின் பீட்டர்சன் துருவண்டர் இந்த வெயிலை தாங்க முடியாமல் இருக்கின்றது, நம்ப முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார். பீட்டர்சனை பொறுத்தவரையில் அவர் சொல்கின்றார், முரளி என்பவர் இல்லாதது எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றது, ஒரு சவால் இல்லை. ஆனால் வெயில் தான் இப்பொழுது மிகப்பெரிய சவால். இதை சமாளித்து விளையாடுவது என்பது மிகுந்த கஷ்டமாக இருக்க போனது. 5 நாட்கள் கொண்ட போட்டிகள் என்று சொல்லுகின்றார். பார்க்கலாம். இதைவிட இங்கிலாந்துக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான சவால் அவர்களது வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டூவர்ட் ப்ரோட். அவரது காயம் இன்னும் குணமடையவில்லை. அந்த காயம் குணமடையும் வரை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து இன்றைய தினம் காலையில் களத்தரப்பு பயிற்சிகளிலும் பந்துவீச்சு பயிற்சிகளிலும் ஈடுபட்ட வேளையில் ஸ்டூவர்ட் ப்ரோட் விளையாடவில்லை என்பது இங்கே முக்கியமானது. அவர் பொதுவாக நடந்து பழகி இருக்கின்றார், காலை கொஞ்சம் உயர்த்தி அசைத்து பழகி இருக்கின்றார். ஆனால் அவரது காலுக்கு பேண்டேஜ் சுட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. வந்தவுடன் அவர் காயத்தில் அகப்பட்டிருந்தார். இன்னும் அந்த காயம் பூர்ண குணமடையவில்லை, இல்லாவிட்டால் உபாதை பூர்ண குணமடையவில்லை. அதற்காக இங்கிலாந்து காத்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயமான விஷயம். நாளை மறுதினம் இந்த முதல் டெஸ்ட் போட்டி அமைய போன்றது, இடம்பெற போன்றது. 2ஆம் டெஸ்ட் போட்டி கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்தில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும். நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவில் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான 4வது போட்டி இடம்பெற்றது. மேற்கிந்திய தீவுகளால் எது முடியும் என்பதை மீண்டும் காட்டியிருக்கின்றனர் கேரோன் போலார்ட். 2020 ஸ்பெஷலிஸ்டாக கருதப்பட்டு வந்தவர். ஆனால் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் ஒரு நாள் போட்டிகளிலும் ஒரு கலக்குகின்றார் கேரோன் போலார்ட். நேற்றைய தினம் அடித்து நோக்கியிருந்தார். 102 பந்துகளில் 70 பந்துகளில் 102 ஓட்டங்களை எடுத்து தனது கன்னி சதத்தினை மேற்கிந்திய தீவுகளின் வெற்றிக்கான காரணமாக அமைந்திருக்கின்றார். இப்பொழுது உறுதியாக தெரிகின்றது இந்த ஒரு நாள் தொடரை மேற்கிந்திய தீவுகள் தோற்காது என்று சொல்லி. 6 வருடங்களாக ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிக்க காத்துக் கொண்டிருந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு அடுத்தடுத்து 2 வெற்றிகள் இப்பொழுது கிடைத்திருப்பது முக்கியமானது. இந்த தொடரானது இன்னும் ஒரு போட்டி எஞ்சியிருக்க மேற்கிந்திய தீவுகள் முன்னிலை வகிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்பது முக்கியமானது. 5வது மறுதியமான போட்டி நாளைய தினம் இடம்பெறவிருக்கிறது. ஸ்கோர் விவரம் நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவுகள் முதலில் துடுப்படுத்தாடி 294 ஓட்டங்களை எடுத்தது, 7 விக்கெட்டுகளை இழந்தது. ஒரு கடத்தில் 4 விக்கெட்டுகளை இழந்து 106 ஓட்டங்களை எடுத்திருந்த மேற்கிந்திய தீவுகளை உயர்த்தி காப்பாற்றி விட்டவர் கேரோன் போலார்ட். 8-6 ஓட்டங்கள், 5-4 ஓட்டங்களோடு 70 பந்துகளில் 102 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ராசல் 34 ஓட்டங்கள், சாமிங் அணித்தலைவர் ஆட்டம் இழக்காமல் 13 பந்துகளில் 31 ஓட்டங்கள், தவிர 41 ஓட்டங்களை மீண்டும் அணிக்குள் வந்திருந்த பரத் பெற்றுக் கொடுத்திருந்தார். 31 பந்துகளில் மேற்கிந்திய தீவுகள் ஒரு நல்ல அணியாக உருவெடுத்து வருகின்றது. 2 விக்கெட்டுகளை பிரெட்லி வீழ்த்தியிருந்தார். ஆனால் பாருங்கள், 10 ஓவர்களில் 72 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். டொகட்டி 2 விக்கெட்டுகள், இதுபோல ஷேன் மோட்சன் 2 விக்கெட்டுகள், 5 பந்து வீச்சாளர்களோடு விளையாடியதன் அனுபவத்தை நேற்றைய தினம் ஆஸ்திரேலியா பெற்றுக் கொண்டது. ஆனால் ஏனோ டேவிட் ஹாஸுக்கு பந்து வீச கொடுக்கவில்லை ஷேன் மோட்சன் என்பது கவனிக்கக்கூடியது. ஆஸ்திரேலிய அணி பதில் எடுத்தாடிய வேளையில் கொடுத்த ஓட்டங்களை மீண்டும் எடுப்பதற்காக அடித்து ஆடியிருந்தார் பிரெட்லி. 48 பந்துகளில் 5-6 ஓட்டங்கள், 5-4 ஓட்டங்களோடு அவர் 59 ஓட்டங்களை எடுத்தார். தனக்கு கேரோன் போலார்ட் அடித்ததுக்கு எல்லாம் சேர்த்து கெமர் ரோச்சி அவர் பழிவாங்கி இருந்தார். ஒரே ஓவரில் அவர் 24 ஓட்டங்களை கெமர் ரோச்சின் பந்து வீச்சில் எடுத்திருந்தார் என்பது முக்கியமானது. கெமர் ரோச்சின் பந்து வீச்சு பிறகு
மோதி 9 ஓவர்கள் 3 பந்துகள் 74 ஓட்டங்களுக்கு அவர் 2 விக்கெட்டுகளை மாத்திரமே எடுத்திருந்தார். துடுப்பாட்டத்தில் ஆஸ்திரேலியா சார்பாக இன்னும் ஒருவரும் சிறப்பாக ஆடியிருந்த டேவிட் ஆசி அவர் 57 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 54 பந்துகள் ஆஸ்திரேலியா நேற்றைய தினம் 7 துடுப்பாட்ட வீரர்களோடு விளையாடியும் இந்த இலக்கை அடைய முடியவில்லை. 252 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்து வீச்சில் ரசல், சமி, பிராவோ மற்றும் ரோச் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். போட்டியின் சிறப்பாட்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட போலாடும் தனது பங்குக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இன்னும் ஒரு போட்டி நாளைய தினம் இடம்பெறவிருக்கின்றது. இதேவேளை தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியானது டெஸ்ட் போட்டி 2 நாட்களும் மழை காரணமாக 79 ஓவர்கள் மாத்திரமே பந்து வீச முடிந்திருக்கின்றது. இந்த போட்டியானது வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நியூசிலாந்தை பொறுத்தவரையில் விளையாடியாக வேண்டும். காரணம் அவர்களுக்கான தொடரானது இப்பொழுது தென்னாப்பிரிக்காவின் முன்னிலையில் இருப்பது முக்கியமானது. தென்னாப்பிரிக்கா இன்றைய தினம் ஆட்டத்தை தொடர்ந்த வேளையில் ஒரே ஒரு விக்கெட்டை இழந்து மேலதிகமாக 246 ஓட்டங்கள் எடுத்தது. மணிக்கம் இன்றைய தினம் எந்த ஒரு விக்கெட்டை இழக்கவில்லை. 246 ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டார்கள். அல்வீரோ பீட்டர்சன் 96 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்தார். நேற்று அம்லா 63 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். கலிஸ் காயமடைந்த காரணமாக அணிக்குள் நுழைந்த டொமினிக் நல்லதொரு வாய்ப்பு கிடைத்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள 76 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருக்கின்றார். பந்து வீச்சை பொறுத்தவரை நியூசிலாந்து சார்பாக கிலஸ்மி மற்றும் பிரேஸ்வல் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள். இப்பொழுது உலக 2020 கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டிக்கு இலங்கையில் விளையாட நடக்க போன்ற 16 அணிகள் விளையாடுகின்ற போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற அயர்லாந்து அணியும் ஆப்கானிஸ்தானும் விளையாடுகின்ற போட்டி ஒன்று இடம்பெற்று வருகின்றது. ஆப்கானிஸ்தான் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறது. இப்போது 2 விக்கெட்டுகள் இழந்த 52 ஓட்டங்கள் முகமது ஷசான் மற்றும் மிர்வாய்ஸ் அஷ்ரப் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டம் இழந்தவர் இறுதியாக ஜவட் அஹ்மதி. மிகச் சிறப்பாக அயர்லாந்து அணியும் விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற அணி. ஆனால் அயர்லாந்து இடைநடுவே ஒரு போட்டியை தோற்றிருந்த நமீபியாவுக்கு எதிராக மீண்டும் இன்றைய நமீபியாவை வென்று அதற்கு படி சேர்த்துக் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது யார் இந்த அணிகளில் சாம்பியன், யார் 2ஆம் இடம் என்பதை தீர்மானித்து அதற்கு பிறகுதான் குழுநிலை தீர்மானிக்கப்படும். எனவே இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி. இன்றைய தினம் இதற்கு முதல் இந்த இறுதிப் போட்டிகள் தெரிவாவதற்காக நமீபியாவும் அயர்லாந்து மோதிக்கொண்டன. நமீபியா அணியிடம் முதல் சுற்றில் தோற்றதுக்கு அயர்லாந்து மிக இலகுவாக பழி தீர்த்துக் கொண்டது. இன்றைய தினம் நமீபியா முதலில் துடுப்படுத்தாடி 94 ஓட்டங்களை எடுத்தது. இதில் ஒப்பமன் ஆட்டம் இழக்காமல் 26 ஓட்டங்களை எடுத்தார். சோலன்சன் மற்றும் ஜான்சன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். ஒரு 2020 போட்டியில் எவ்வாறு எதிரணியை அடக்க முடியும் என்பதை காட்டுகிறது அயர்லாந்து. பாருங்கள், சோலன்சனின் பந்து வீச்சு படுத்தி 4 ஓவர்கள் 2 ஓட்டமற்ற ஓவர்கள் 8 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதுபோல ஜான்சன் 4 ஓவர்கள் 1 ஓட்டமற்ற ஓவர் 19 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். அதுவும் குசாக் மற்றும் மூனி ஆகிய முக்கியமான வீரர்களை காயம் காரணமாக இழந்த பிறகும் அயர்லாந்து இவ்வாறு விளையாடி இருப்பது இங்கே முக்கியமானது. அயர்லாந்து அணி இந்த வெற்றி இலக்கை 10 ஓவர்களில் அடைந்தது. 20 ஓவர்களில் நமீபியா அடைந்த இலக்கை 10 ஓவர்களில் அடைந்தது. ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து அணித்தலைவர் போர்ட்டர்ஃபீல்ட் 20 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். ஸ்டெர்லிங் ஆட்டம் இழக்காமல் 59 ஓட்டங்கள் எடுத்தார். வெறுமனை 32 பந்துகளில் 94 ஓட்டங்கள் 6 ஓட்டம் அடங்கலாக இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக சொரன்சன் தெரிவாளர். இன்றைய தினம் இந்த போட்டியானது முக்கியமான போட்டி. அடுத்து யார் உள்ளே வரப்போகிறார்கள், எந்த குழுவில் விளையாடப் போகிறார்கள் என்று இனியும் 2 முக்கியமான விளையாட்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் விளையாடுகின்ற ஒற்றை 2020 போட்டி இடம்பெறவிருக்கிறது. எதிர்வரும் மார்ச் 30ஆம் தேதி. இந்த போட்டியை தென்னாப்பிரிக்க குழுவானது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. அணித்தலைவராக ஜோஹன் போத்தா அறிவித்திருந்தார். இதுபோல அணித்தலைவர் டி வில்லியர்ஸும் உபதலைவர் ஹஷிம் அம்லாவும் நியூசிலாந்து தொடருக்கு பிறகு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐபிஎலுக்கு தயாராகின்றார்கள் போல தெரிகின்றது. அதுபோல அறிவிக்கப்பட்டிருக்கும் தென்னாப்பிரிக்க குழுவில் ஜோஹன் போத்தா அணியின் தலைவர் ஃபர்ஹான் டி பார்ஹேடியன், அதுபோல ஃபேப் டு பிளேசஸ், ஜாக் ஸ்கலிஸ், காலின் இங்கிராம், ரிச்சர்ட் லெவி, அல்பி மோக்கல், ஜஸ்டின் ஆண்டோங், வேன் பானல், ரஸ்டி தெரோன், லோன்வாபே சோட்சபே, மோனி வான் வீக் மற்றும் டானே விலாஸ் ஆகிய வீரர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். 2 புது வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி பரபரப்பான விஷயம் ஒன்று நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை செய்திகள் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அப்ரிடி ஒரு விசிறியை கால்பந்தாட்ட பாகிஸ்தானிய கிரிக்கெட் விசிறி ஒருவரை காலாலும் கையாலும் கால்பந்து போல போட்டு தாக்கி நொறுக்கி இருக்கிறார். பாகிஸ்தான் அணி வந்து இறங்கியதில் இருந்து இதை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விடயமாக இருந்தது. தனது மகனை தள்ளி வீழ்த்தியவர் ஒருவர் என்ற காரணத்தாலே தான் கோபம் வந்தவாறு நடந்து கொண்டதாகவும் இது உண்மையில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம் என்றும் அப்ரிடி சொல்லுகின்றனர். இந்த புகைப்படங்களும் வீடியோ பிரதிகளும் கூட வெளிவந்திருப்பது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் வந்து டாக்காவில் இருந்து வந்து இறங்கிய வேளையில் கராச்சி விமான நிலையத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. குறிப்பாக ஒரு சிவப்பு நிற டிஷர்ட்டுடன் வந்திறங்கிய அப்ரிடி கடுமையாக மோதி இருக்கின்றார் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் தனது காரை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது ரசிகர் ஒருவர் வந்து இவரை நெருங்கி ஆட்டோகிராஃப் என்று கேட்க முன் வந்திருந்தார். அவர் தனது மகனை தள்ளியதாலேயே தான் கோபாவேசப்பட்டு அவரோடு தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லுகின்றார் அப்ரிடி. ஆனால் மன்னிப்பு கோருகின்றனர். மன்னிப்புகள் எல்லாம் தாமதமாக கேட்கப்பட்டால் அதை பொருத்தமற்றது என்பதை அப்ரிடிக்கு மீண்டும் ஒரு தடவை மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணித்தலைவர் முகமது நபி சொல்லுகின்றார், தாங்கள் டெஸ்ட் விளையாட காத்துக் கொண்டிருக்கின்றோம். தங்களுக்கு இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் டெஸ்ட் போட்டிகளை நோக்கி அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றனர். அந்த விஷயம் நல்லபடியாக நடக்க எங்களது வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.